இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசியில விசாகம் நாலாம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 2 முழு நட்சத்திரங்களை கொண்ட ராசி தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியாகவும் சந்திரன் நீசமாகவும் இருக்கும். இது செவ்வாயோட வீடு. இன்னொரு முக்கியமான விஷயம், விருச்சிக ராசி முருகபெருமானுக்கு மிக உகந்த வீடாக கருதப்படுது. விருச்சிக ராசி இந்த வருஷம் பிறக்கையிலேயே 7ல சந்திரன் உச்சமாகவும் 8ல குரு இருந்து 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் இருந்து குரு பார்வையில ராசி அதிபதி இருக்கிறது மிக விசேஷம். அதுவும் இல்லாம 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பண வரவு நல்லா இருக்கும், பொருளாதார நிலை மேம்படும். அதாவது கடைசி ஒரு மாசமா பொருளாதாரத்துல, டிசம்பர் மாசம் பொருளாதாரத்துல கொஞ்சம் ஒஸ்டா இருக்கும். ஜனவரியிலிருந்து பொருளாதார நிலை மேம்படும். ஜனவரியிலிருந்து பொருளாதார நிலை மேம்பட்டு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவெல்லாம் வர நேரம் இதுதான். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பாக்குறாரு. அதுவும் பரிவர்த்தனை யோகத்துல 8ஆம் இடத்துல இருந்து பாக்குறதுனால, பரிவர்த்தனை ஆயிருக்கனாலே நிச்சயமாக திடீர் பண வரவு, வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு போற அமைப்பு, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல்னால ஒரு தீர்வு கிடைக்கும். அலைஞ்சுதான் இப்ப எதையுமே தீர்வு காண முடியும். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல நல்லபடியா திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி இப்ப டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நிச்சயம் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் திருமணம் கன்ஃபார்மா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நிச்சயம் குரு போனது அதிசாரம் ஏறினத்தையே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் விருச்சிக ராசி தொழில்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறனாலையும் 5ஆம் இடம் குருவோட வீடுனால ஜூன் வரை தொழில கொஞ்சம் மந்த நிலையும் போராட்டமும் நிறைய மாற்றங்களும் ஏற்படும். தொழில் மாற்றம் ஏற்படலாம், தொழிலுக்காக இடமாற்றம் ஏற்படலாம், பொருளாதாரத்துல தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக 2வது தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம். இது எல்லாமே ஜூன் மாசத்துக்கு மேல நல்லா இருக்குங்க. ஜூன் மாசத்துக்குள்ள தொழில கொஞ்சம் குறைச்சல் இருக்கு, அது போக போக தான் சரியாகும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை சனிக்கு 5ஆம் இடத்துல சனி உள்ளதுனால நல்லா இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி தந்தைகள் பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா பிள்ளைங்களை பார்த்துக்கணும். பிள்ளைங்களோட படிப்புல ரொம்ப கவனம், பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறதுல ரொம்ப உஷாரா இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் வாங்கி, ஜூன் வரை வண்டி வாகனம் எதுவும் பிள்ளைங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்க வேணாம். ஜூனுக்கு அப்புறம் மேக்கு அப்புறமே குரு பயிற்சி ஆயிடுறாரு. ஜூனுக்கு அப்புறம் குரு பார்வை திரும்ப சனிக்கு விழுகிறனால தாராளமா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தாராளமா வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கலாம். விருச்சிக ராசியில தாய் வழி உறவினர்கள் யாராவது, தாயோட தகப்பன், தாயோட தாய், அப்பா, அம்மா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழியில இருக்க சொந்தங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்களோட ஆரோக்கியத்தை ரொம்ப பாத்துக்கணும். அவங்கள நீங்க பராமரிச்சு இருந்தீங்கன்னா அடிக்கடி மருத்துவரை காட்டி நல்ல ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் குழந்தைக்கான அமைப்பு ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 2 வருடமா குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்க, அதுலயும் இந்த வருடம் போன திருமணம் ஆகி இந்த வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, டெஸ்ட் பேபி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கு. IVF IUI பண்றவங்க எல்லாம் இந்த வருஷம் பண்ணாங்கன்னா நல்லபடியா கருவுரிச்சு நிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் புதன குரு பாக்குறதுனாலையும் சந்திரன் உச்சமாய் பிறந்திருக்கிறதுனாலையும் பெண்கள், விருச்சிக ராசி பெண்கள் ரொம்ப நல்லா இருக்கு. காதல் வயப்படுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜூன் வரை உஷாரா இருங்க. ஜூனுக்கு அப்புறம் அதுக்கான ரெமெடி வரும். ஜூன் வரை எல்லாத்துலயுமே முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பெண்கள் காதல் விஷயங்கள்ல 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் கன்ஃபார்மா அதுக்கான அமைப்பு உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்ப கடந்த காலங்கள் நிறைய பேர் விவாகரத்தெல்லாம் ஆயிருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ஜூனுக்கு அப்புறம் மீண்டும் சேர்றது, 2ஆம் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் இருக்கு. தோல் தொந்தரவு, பிளட்ல தொற்று ஏற்படுறது, அப்புறம் சுகர் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் பண்ணணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை ரொம்ப இதா இருக்கும். அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ரொம்ப ஜூனுக்கு அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இப்ப ஜூனுக்குள்ளேயே ஹார்ட் ப்ராப்ளம் பண்றவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் பண்ணிடுறது நல்லது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால சிறிது வலி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே போய் சரி பண்ணிக்கிறது, வெரிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஜூனுக்கு அப்புறம் ஓரளவு அது எல்லாமே கணிசமா நல்ல நிலைக்கு வருது. விருச்சிக ராசிக்காரங்கள்ல யார் யாருக்கு சுக்கிரன் வந்து மகரம் சுக்கிரன் மகரம் துலாம் நீளத்துல இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் திருமணம் கன்ஃபார்மா முடியுங்க இந்த வருஷம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குரு வந்து சுய ஜாதகத்துல மகரம் துலாம் மீனம் இதுல குரு இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பேர் கன்ஃபார்மா உண்டு. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. தொழில் செய்யறவங்க ஆரம்ப காலத்துல, அதாவது மே ஜூன் வரை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அதுவும் 2 தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பயே அந்த தொழிலுக்கான அடிப்படையை போட்டு ஜூனுக்கு அப்புறம் அதை செயல்படுத்தி கொண்டு போறது மிக சால சிறந்ததா இருக்கும். எண்ணெய் வாணிகம் செய்யறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. எண்ணெய் சம்பந்தப்பட்டது, பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இந்த செக்கு எண்ணெய்கள், இது போன்ற எண்ணெய், சித்த மருத்துவம் செய்யறவங்க, சித்த மருத்துவர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஜூனுக்கு அப்புறம், அதாவது அலோபதி இல்லாம மற்ற மருத்துவம் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஐடி தொழில இருக்கவங்களுக்கு, வெளிநாடுகள்ல இருக்கவங்களுக்கு ஜூனுக்குள்ள கொஞ்சம் ட்ரை பண்ணா வெளிநாடு போகலாம். ஜூனுக்கு அப்புறமும் போகலாம். ஐடி தொழில் இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் வெளிநாடு போகலாம். கொஞ்சம் இப்பயே ட்ரை பண்ணி போனா ஜூனுக்கு அப்புறம் அது ஈஸியாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி தொழில் இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இத ப்ரமோஷன், ஹைப் எல்லாமே நல்லபடியா வரும். கடைசியா 2025 அக்டோபர் 15 இருந்து டிசம்பர் 25 வரை எப்படி இருந்துச்சோ, அக்டோபர் 15 டிசம்பர் 25 வரை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேல மிக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் குறையும். காதல் திருமணம் எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் தான் கைகூடும். ஜூனுக்கு முன்னாடி போராடி தான் பண்ணணும். ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த ஜனவரியில இருந்து ஜூனுக்குள்ள திருமணம் நடக்கிறது நல்ல அமைப்பா இருக்கு. இறைவன் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராசிக்கு 5ல சனி இருக்கனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுனால நல்ல பலன் கிடைக்கும். இப்பயே குலதெய்வ வழிபாடு அடிக்கடி மாசம் பௌர்ணமி எப்போ போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல பலன் கிடைக்கும். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு பௌர்ணமி எப்ப உணவு கொடுக்கலாம். சிவன் கோயில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர சிவன் கோயில்ல, அது திங்கக்கிழமை, அப்படி ஞாயிற்றுக்கிழமை முடியறதா அப்படின்னா திங்கக்கிழமை, ஞாயிறு, திங்கள், இந்த 2 நாள்ல சிவன் கோயில்ல சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிக சிறந்தது பலனை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி, வீடு, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் ஜூனுக்குள்ள லோன் போட்டா அவங்களுக்கு ஓரளவு நல்ல ரிலீஃபாக ஆகும். ஜூனுக்குள்ள ஜூன் மாசம் குரு ராகுவை பார்த்துட்டு இருக்கனால இந்த ஜூனுக்குள்ள ஓரளவு நல்லா இருக்கும். அதுலயும் இந்த குரு வக்ர பயிற்சி மார்ச் முடியும். மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்னும் தெளிவா இருக்கும். அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேல புது மனை போடுறது, வீடு கட்டுறது இதெல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பேங்க் லோன் இருக்கவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். பேங்க் லோன் மூலமா பிரச்சனைகள் வரும். அதுல இருந்து தீர்வு ஜூனுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. பூர்வீக சொத்து, தந்தை வழி உறவுகள், அது எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் சுமூகமா இருக்குங்க. மே மாசம் வர கொஞ்சம் சில இடர்வுகள் இருக்கதான் செய்யும். மே மாசத்துக்கு அப்புறம் சுமூகமா இருக்கும். நமக்கு பிறப்பிலேயே சந்திரன் நம்ம ராசியில நீசம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால வெள்ளை உணவு, அதாவது மேக்சிமம் ரைஸு, பால், நீர், மோர், இது போன்ற உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, அதுலேயும் முக்கியமா கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தலைவலி வரும், ஒத்த தலைவலி ரொம்ப வரும். அதனால உணவுல ரொம்ப கட்டுப்பாடு தேவை. எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது பொது பலன். எப்போதுமே அந்த கட்டுப்பாடு தேவை. உணவுல கட்டுப்பாடு, அதாவது வெள்ளை உணவுல ரொம்ப எடுத்துக்க கூடாது, கட்டுப்பாடு தேவை. தலைவலி பிரச்சனைகள் வரும். அதை நீ இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காம, அலோபதி எடுக்காம சித்தா மெடிசன் மூலமா சரி செய்யறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. இப்ப அதுல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அதற்கான தீர்வு நல்லாவே இருக்கு. இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 6 மாசம் சுமாராவும், அடுத்த 6 மாசம் சூப்பராகவும் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம பார்த்தது விருச்சிக ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்.